நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை தொலைக்காட்சி. இன்றைக்கு நமது செய்தியாளரும் ஒளிப்பதிவாளரும் எடிட்டருமான திரு பிரசாத் அவர்கள் திரை சம்பந்தமான ஒரு தகவலை நமது நகர்வள பகுதியிலே தந்திருக்கிறார். இதில் புஷ்பா திரைப்படம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்து சிறப்போடு மக்கள் ஆதரவை பெற்று மகத்தான வெற்றி பெற்றது. அல்லு அர்ஜுனா அவர்களும் இன்னும் பலரும் இதில் நடித்திருந்தார்கள். இந்த படம் அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு மிக பெரிய வெற்றியை தேடித்தந்தது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு புஷ்பா 2 என்ற படம் எடுக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி திரைப்படம் வெளிவந்தது. வெளிவருவதற்கு முன்பாகவே இதை 4ஆம் தேதி சிறப்பு காட்சி என்று போடப்பட்டு அந்த சிறப்பு காட்சியிலே அல்லு அர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு அந்த சிறப்பு காட்சியை பார்க்கவிருக்கிறார் என்று தகவல் பரவியது. தகவல் பரவிய உடனே கூட்டங்கள் அதிகளவு அங்கே வந்தது. அந்த கூட்டங்கள் வந்ததின் காரணமாக அந்த கூட்ட நெரிச்சலிலே ஒரு சிறுவனும் அவனுடைய தாயாரும் சிக்கி படுகாயம் அடைந்தார்கள் என்றும் இதில் தாயார் ரேவதி அவர்கள் உயிரிழந்த நிலையில் சிறுவன் ஸ்ரீதேஷ் தற்போது மருத்துவமனையிலே இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார். ஐசியூவில் இருந்த அவர் தற்போது சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் அப்படி மாற்றப்பட்ட சிறுவனுக்கு அல்லு அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சார்பாக 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார். அதோடு அல்லு அர்ஜுனா அவருடைய தகப்பனார் தயாரிப்பாளர் 50 லட்சத்தை வழங்கியிருக்கிறார். அதோடு இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரம்மாண்டமான இயக்குனரிலே ஒருவராக வளர்ந்து வருகின்ற புஷ்பா படத்தினுடைய இயக்குனர் திரு சுகுமார் அவர்கள் 50 லட்சம் என்று 2 கோடி ரூபாய் ஸ்ரீதேஷ் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அந்த சிறுவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி படம் வெளிவந்த அந்த நாளிலே இருந்து இதற்கு சர்ச்சைகள் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் வசூலில் இது சுழன்று 16 பார்த்த மக்கள் பரவசத்தோடு மீண்டும் புஷ்பா திரைப்படத்தை பார்ப்பதால் இன்றைக்கு அதனுடைய வசூல் கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாயை எட்டியிருக்கிறது என்றும் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுனா ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள புஷ்பா திரைப்படம் இன்றைக்கு 1600 கோடி ரூபாய் வசூலை தந்திருக்கிறது. குறுகிய காலத்தில் இந்த படம் இவ்வளவு வசூலை தந்திருக்கிறது மகத்தான சாதனை என்றும் கடந்த 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் மொழிகளில் வெளியாகி வசூலை குவித்து வருகிறது. இந்த படம் சுமார் ரூபாய் 400 கோடி பட்ஜெட்டில் தயாரான படம். ரிலீஸான முதல் நாளே 2,94 கோடி வசூலை தந்தது புஷ்பா 2 திரைப்படம். இன்றைக்கு
வசூல் ரூபாய் 1600 கோடியை தாண்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த நாட்களிலே அதிக வசூலை அள்ளிய படம் என்ற சாதனையை அல்லு அர்ஜுனா அவர்கள் கதாநாயகனாகவும் சுகுமார் அவர்கள் இயக்கத்திலே வந்த ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக நடித்த இந்த புஷ்பா 2 திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் இதில் ரேவதி என்ற பெண்ணுக்கு மரணம் ஏற்பட்ட போதும் அது ஒரு சர்ச்சையாக்கப்பட்ட போதும் அந்த சர்ச்சையில் அல்லு அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு பிறகு ஜாமீனிலே வெளியே வந்து எத்தனை சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் ரசிகர் பெருமக்கள் அல்லு அர்ஜுனா அவர்கள் நடித்த புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வசூலை குவித்து வருகிறார்கள். குறைந்த நாட்களில் 20 நாட்கள் 22 நாட்களிலே 1600 கோடி ரூபாய் வசூலித்த ஒரு திரைப்படம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது புஷ்பா 2. இது கிட்டத்தட்ட 2 கோடியை தாண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக நமது செய்தியாளர் திரு ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவியிலே இருந்தும் இதனை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் தெரிவித்திருப்பதாக பிரசாத் அவர்கள் இந்த தகவலை நமக்கு தந்திருக்கிறார். இந்த திரை சம்பந்தமான செய்திகளை நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் சிறப்போடு நமது நீலமலை தொலைக்காட்சி ரசித்து பார்க்கின்ற அளவர்களுக்கு அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற இதை எடிட்டிங்கை தொகுப்பை சிறப்பாக செய்து இன்றைக்கு நமக்கு இந்த புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய சம்பந்தமான செய்திகளை வழங்கியிருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் பார்ப்பதற்கு இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் நமது தொகுப்பாளர் செய்தியாளர் எடிட்டர் பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்